கேஷுவல் டாக் தமிழ். நான் சுதா. ஹலோ, நான் பரிமளா. மதினி, நீங்கள் ப்ரான் ட்ரை ரோஸ்ட் சொல்லியிருக்கீங்க. ப்ரான்லேயே இன்னும் ஏதாவது கிரேவி மாதிரி கூட சொல்லலாமே நீங்கள்? ப்ரானில் நிறைய இருக்குது கண்டிப்பாக இருக்குது. ப்ரானில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவோம். ஹஸ்பண்ட் அங்கே தான் வேலை பார்த்தாங்க, அதனால ப்ரான் ரெசிபிஸ் நிறையாவே பண்ணுவோம். இப்போ சொன்னது ட்ரை ரோஸ்ட்டு, கிரேவி, ஃப்ரை, பிரியாணி, கட்லெட், அப்படி நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவோம். இப்போ நான் சொன்னது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இப்போ கிரேவி சொல்கிறீங்களா மதினி? கிரேவி சொல்கிறேன். சரி, இப்போ மதினி ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ சொல்ல போகிறாங்க. சொல்லுங்கள் மதினி. தேவையான பொருட்கள்லாம் நான் சொல்லிடுறேன். 1/4 கிலோ ப்ரான் மீட்டு, அதே மாதிரி நரம்பு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் துருவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், சீரகம், முழு சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா 3, தக்காளி 1 பெரிய தக்காளி, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய், பூண்டு ஒரு 12 பல்லு பூண்டு, மிளகாய் பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 1, காஞ்ச மிளகா 2. இதெல்லாம் தான். ரெண்டுமே வேணும். பச்சை மிளகாய் நம்ம அரைச்சிருவோம், காஞ்ச மிளகா தாளிக்கும் போது போடுவோம். இதெல்லாம் தான் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன அரைக்கலான்னு பார்க்கலாம். தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன் சொன்னேன், அதில் சீரகம் சேர்த்து, மிளகு ஒரு டீஸ்பூன். ஆமாம், தேங்காய், சீரகம், மிளகு. சீரகத்தில் பாதி அளவு மிளகு இருந்தால் போதும். சரி, சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறோம், மிளகு அதில் பாதி போட்டு இதை தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓட விடணும் மிக்சியில். அது கொஞ்சம் சரசரப்பாக அரைஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, பூண்டு 12 பல்லு சொன்னேன், அதில் ஒரு பாதி ஒரு 6 பல்லு பூண்டு இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு, மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு, மிளகாத்தூள் சொல்லியிருக்கேன் இல்லையா, மிளகாத்தூளும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு சரசரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கோர்ஸாக அரைக்கணும். ஆமாம், ரொம்ப நைஸாக வேண்டாம், ரொம்ப சரசரப்பாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் நீளவாகல கட் பண்ணி வச்சுக்கிறணும், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறணும், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் தாளிப்புக்கு எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ நம்ம பேன் காய வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடலாம். எண்ணெய் பர்டிகுலராக இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, எண்ணெய் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். பொதுவாக நான்வெஜ்ஜுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு, உளுந்து, சீரகம் போட்டு தாளித்து, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கணும். வெங்காயம் லைட்டாக ப்ரௌனாக வரும்போது தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி 1 போட்டு அதையும் நல்லா வதக்கணும். அது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை புழிஞ்சு அதில் போட்டு, ப்ரானுக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுறணும். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக மசிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரானை சேர்க்கணும். சரி, ப்ரானை சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விடணும். இந்த டிஷ்ஷுக்கு இஞ்சி தேவையில்லை இல்லை மதினி? இதுக்கு இஞ்சி போட மாட்டேன், பூண்டு மட்டும்தான். பூண்டு டிஃப்ரென்ஸ். ஆமாம், அது ஒரு டிஃப்ரென்ஸு. அதுபோல் பச்சை மிளகாயை அரைச்சிருவோம். பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் அந்த தேங்காய் சீரகத்தோடையே அரைச்சிருவோம். நம்ம ரசத்துக்கு அரைப்போம் இல்லையா, அது மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நான் கேள்விப்பட்டதே இல்லை. பொதுவாக இந்த ப்ரான் கிரேவி பண்ணுறதுனால வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் ரெசிபிஸ் உண்மையிலுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது இன்னொரு டைப்பும் கிரேவி பண்ணுவேன், ஆனால் இந்த கிரேவியும் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு மட்டும் சேர்ப்போம், இஞ்சி சேர்க்காம. நம்ம ஒரு 12 பல்லு பூண்டு சொன்னேன், அதில் பாதி அளவு நம்ம அரைச்சிடுறோம். மீதி ஒரு 5-6 பல்லு பூண்டு நம்ம வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்து வதக்கிடணும். வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்குறோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரும்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற ப்ரானை போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம கலந்து விடணும். கொஞ்ச நேரம் அதை நல்லா அந்த எண்ணெயில் மசாலையில் கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலையை அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் அதை சேர்த்து கொஞ்சம் ஒரு 3-4 நிமிஷம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். சரி, ஒரு கிளாஸ் அளவுக்கு கூட தண்ணி சேர்க்கலாம். நம்ம இறக்கும்போது நமக்கு தேவைப்படுற அளவு கிரேவி திக்னஸ் வச்சுக்கிட்டு நம்ம இறக்கிடலாம். இது ஒயிட் ரைஸ்க்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாமோ? ஒயிட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், எந்த டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கெலாம் ரொம்பவே ஐடியலாக இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம வெஜிடபிள் ஏதாவது சேர்க்கலாம் விரும்பினா. உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், புடலங்காய் நல்லாயிருக்கும்.
ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், இதில் நம்ம 1/4 கிலோ அளவு பிரான் எடுத்திருக்கோம். காய் ஏதாவது சேர்த்தோம்னா நமக்கு ஒரு 100-150 கிராம் அளவு தான் சேர்க்கணும். சரி. இல்லைன்னா அந்த நமக்கு ப்ரானோட டேஸ்ட்டு நமக்கு மாற்றிடும். அது அதிகமாக தெரியாது, ப்ரான் டேஸ்ட்டு கொஞ்சம் குறைச்சிரும். சரி. கொஞ்சமாக காய் போட்டுக்கலாம். நமக்கு இன்னும் குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இதை சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். சீக்கிரமே இதுவும் குக் ஆயிரும். அந்த தண்ணி நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அது கொஞ்சம் நேரம் மூடி வச்சு. வெங்காயம் தக்காளி நீங்கள் வதக்கும் போதே புடலங்காயை போட்டுருணுமா? ஆமாம், வெங்காயம் தக்காளி வதக்கும் போது ப்ரான் போடுறோம்ல, ப்ரான் போட்ட உடனே காய் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குனாலும் ஒரு நல்ல பெரிய உருளைக்கிழங்குனா 1 போதும். ஏதாவது ஒரு காய் 1 போடலாம். கிழங்குனா தோல் சீவி கட் பண்ணி போட்டு அதோட கொஞ்சம் மசாலையில் பெரட்டிட்டு ஒரு 4-5 நிமிஷம் பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலையை அதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். மசாலைக்கு தேவையான உப்பு அப்போ போடணும். முதல்ல நம்ம ப்ரானுக்கு போட்டிருக்கோம். நான் பெரும்பாலும் அப்படி தான் செய்வேன். அப்பப்போ அதுக்கு மட்டும் உப்பு போடுவேன். அதுக்கு உள்ளது சேரும். கரெக்டாக தெரியும், அளவு தெரியும். ப்ரானுக்கு முதல்லே போட்டிருக்கோம், அது எவ்வளோ போட்டிருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ மசாலைக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடணும். கொஞ்ச நேரம் கொதித்து நல்லா ரெடியாகி வரும்போது மூடி திறந்து பார்த்து நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும். எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அது மாதிரி வச்சு கொத்தமல்லி தலை தூவி நம்ம இறக்கிடலாம். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போவே இட்லி செஞ்சு இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடணும் போல இருக்கு. கண்டிப்பாக இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இடியப்பம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். யூஸ்வலாக சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரான் கிரேவின்னு ஒன்று செய்வாங்க. இந்த மாதிரி வெரைட்டி ரெசிபிஸ் கிடையாது. நானும் உங்ககிட்ட தான் கேட்குறேன். நீங்கள் ப்ரான் ரோஸ்ட் சொன்னீங்க, அதுவும் ட்ரை பண்ணும் போல் இருக்குது. கிரேவியும் வித்தியாசமாக டிஃபனுக்காக சொல்லியிருக்கீங்க. டிஃபனுக்காக சொல்லி கேள்விப்பட்டதே இல்லை. அதுவும் ஒரு வெஜிடபிள், அதுவும் புடலங்காய் சேர்க்கலான்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஓகே சுதா, தேங்க்யூ. தேங்க்யூ மதினி, ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. எறா ரோஸ்ட் அண்ட் எறா குழம்பு. இதை கேட்டுட்டு இருக்கவங்க உடனே பேக் எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்லா செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ.